விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாய நிலத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாய நிலத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம். இந்த ஊர்ல பிரமுகரா இருக்கிற சந்திரனுங்கிறவரு இந்த விவசாய நிலத்தை அழிச்சு இங்க ஃபேக்டரி கட்டலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட கனவு கண்டிப்பா நடக்காதுன்னு இங்க இருக்கிற விவசாயிங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பல பேர் இது தெரியாம செய்யும் போது விவசாயத்துக்கு சவால் விட்டு விளம்பரப்படுத்தி தான் அவர் இந்த விஷயத்தை செய்யறாரு. தங்களோட உயிரை கொடுத்தாவது விவசாய நிலங்களை மீட்போம்னு சொல்லி விவசாயிங்க மிகப்பெரிய போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. விடமாட்டோம் விடமாட்டோம். விவசாயிங்க ரொம்ப கோபமா இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்ப என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாயத்தை அழிக்க என்னையா என்னையா பிரச்சனை? எங்கடா உங்க முதலாளி? முதலாளி நீங்க தேடிட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க பாருங்க. விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம் 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 விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம். மிஸ்டர் சந்திரன், நீங்க அந்த பக்கம் போகணும். அவங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல சார், நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதுல இருந்து பின் வாங்குறது அன்னைக்கும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் இல்ல. டேய் சார கூட்டிட்டு போ. சார் நீங்க போங்க. விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாயத்தை அழிக்க விடமாட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வரதுக்கு லேட் ஆயில்லையே? இல்ல. ஓ, இங்க பாரு முதலாளி, எங்க கட்சி பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி நிறைய கட்சி பாத்திருக்கேன். ஆனா எங்க கட்சி வேற மாதிரி. ஓய்யோ, உங்க கட்சி எந்த அளவுக்கு வெயிட்னு மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. ஆனா நீங்க நினைக்கிறது இங்க நடக்காதுல்ல. சும்மா கிண்டல் பண்ணாத. விவசாய நிலங்களை அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை மீறி இந்த நிலத்தை அழிக்க போறீங்கன்னு விளம்பரப்படுத்தி எங்களை அவமானப்படுத்துறீங்க. எங்களை மாதிரி விவசாயம் செய்ய தெரிஞ்ச இத்தனை பேர் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உங்களால எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? எதுக்கு அந்த முதல்ல சிரிக்கிற? என்ன கலாய்க்கிறியா? ஐயோ அது இல்ல தலைவரே, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் விவசாயிங்கன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில இத்தனை நாள் கழிச்சு இவ்வளோ விவசாயிகளை இப்பதான் ஒன்னா பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இப்போ நீங்க எல்லாரும் வாங்க. அருமை பத்திரிகை நண்பர்களே, நீங்க எல்லாருமே கேளுங்க. வருஷா வருஷம் கரெக்டா விவசாயம் பண்ணா நஷ்டத்தை கொடுக்காத ஒரு நல்ல விவசாய நிலம் தான் அது. இதுல கொடுமை என்னன்னா, இது என்னோட நிலம். இதுல விவசாயம் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அதுக்கு முயற்சியும் பண்ணேன். ஆனா தேடி பிடிச்சா கூட ஒரு தொழிலாளி கூட கிடைக்க மாட்டான். நிலம் அடிக்க ஆள் இல்ல, வித்து விதைக்க ஆள் இல்ல, அறுவடைக்கும் ஆள் இல்ல. சரி, இதை அழிச்சிட்டு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னா சட்டமும் ஒத்துக்க மாட்டாங்க. சட்டம் ஒத்துக்கிட்டாலும் இவர் அதை செய்ய மாட்டாரு. இந்த மண்ணோட பெருமை என்னங்கிறது இவங்களை விட எங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்ப இதை அழிக்க போறீங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினது அது நான் சொல்றேன். எல்லாரும் அந்த பக்கம் வாங்க. அருமை சகோதரர்களே, எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் விவசாய நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆளு கிடைக்காம தவிச்சப்போ என் அருமையான மூளையில உதிச்ச ஐடியா தான் இது. கெஞ்சி கூத்தாடினாலும் நீங்க வேலைக்கு வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை விவசாய நிலத்தை அழிக்க போறாங்கன்னு சொன்னா உடனே நீங்க எல்லாரும் இங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கேமரா பின்னால என்ன எடுக்கிற? இங்க இருக்கிற எல்லாரும் விவசாய தொழிலாளிகள்னு அண்ணன் சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. அப்படி நான் என்னோட விவசாய நிலத்துல வந்து வேலை செய்ய வேண்டியது இவங்களோட கடமை தானே. இவங்க எல்லாரும் கேட்கிற கூலியை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அப்போ வேலை செய்ய இவங்க தயாரா இருக்கணும்ல. கொடியை வச்சுட்டு வாங்கன்னா ஆரம்பிக்கலாமா? என்னது? விவசாயம் தானே, வேற என்ன? டேய் பாத்துக்கிட்டு இல்லாம சீக்கிரம் மம்முட்டி மோகன்லால் இது அண்ணன் சைடு கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க. ஜனல்காரங்களா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட சொல்லுங்க. அது உடம்பு சரியில்லாம இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். உடம்பெல்லாம் ஒரே வலி. அது பரவாயில்ல. எப்பவாவது இந்த மாதிரி இடத்துல இறங்கி வேலை செஞ்சாதான் உழைப்போட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். தோழர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லணும்னா உடம்புல தெம்பு வேணும். அதுக்கு கொஞ்சமாவது உழைக்கணும். ஏய் ஜெயபாலு, அந்த மம்முட்டி எடுத்து தலைவர் கையில குடுறா. அடேங்கப்பா, கச்சிதமா இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன்ல விவசாயம் செய்வோம், போங்க. விவசாயம் செய்வோம். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். நீங்க எல்லாம் இல்லைன்னா நிச்சயமா இது நடந்திருக்காது. தேங்க்ஸ்.
புடி 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 வெட்டு வெட்டு நல்லா நல்லா வேகம் வேகம் இங்க வை, இங்க வை, இங்க கொத்து 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 இப்படி. கொத்து ஐயா என்னது சோர்வா அப்பா ஆஹா என்னாச்சு சைக்கிள் போட்டியெல்லாம் என் மானத்தை கப்பல்ல ஏத்திட்டியா இந்தாங்க. ஆஹா நீதான்ப்பா ரியல் ஹீரோ. இதுல என்னடா பெரிய அதிசயம் படிக்கிற காலத்துல நானும் ஹீரோ தானே ம். சும்மா பொய் சொல்லாதீங்கப்பா. பழைய ஸ்கூல்ல நீங்க எடுத்த மார்க் எல்லாம் பார்த்தேன். நிறைய நாட்டு முட்டை இருந்திருக்குமே. அது ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்துறதுனால படிப்புல கவனம் செலுத்த முடியல சரி, எந்த விளையாட்டுல நீங்க சாம்பியனா வந்தீங்கப்பா? அது ஹை ஜம்ப் ஜம்ப் பண்ணது மொத்தமும் செவுத்தையும் வேலையும் தானே. ஜெயபாலு ரைட். இந்த பீஸ் யாரு உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. ஓ தென்னை மரம் ஏறுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு மாமா சொல்லியிருந்தாங்கல்ல. தென்னை மரம் ஏறுறவங்க கூட ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க. எங்க ஆயுதத்தை காணோம்? ஐயோ அப்பா, இவர் தென்னை மரம் ஏறவர் இல்ல, ஒலிம்பியன். ஒலிம்பியன்பா, இது ஒலிம்பியன் மாத்தன் சார். ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காருப்பா. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. தென்னை மரம் ஏறுறவங்களுக்கு தொப்பையே இருக்காது, அதான் மறந்துட்டேன். கொஞ்சம் விட்டா பிரசவமே ஆடும் போல இருக்கு. போத்திக்கிட்டு இரு. எங்களை மன்னிக்கணும் சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் சந்திரன். இவ்வளவு நேரம் நான் ஏன் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? உங்க பையனை பத்தி சொல்றதுக்காக தான். இவன் ரொம்ப டேலண்டான பையன். சைக்கிளிங்லயே இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய இடத்துக்கு இவன் வருவான்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த திறமையை இவன் வளர்த்துக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் மனசு வச்சா தான் நடக்கும். கண்டிப்பா சார், என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். முடிஞ்சதை மட்டும் செஞ்சா பத்தாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த சைக்கிள் இருக்கு, இவனுக்கு தேவை இந்த சைக்கிள் இல்ல. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை நீங்க இவனுக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு வைங்களேன். அவ்வளவு பணம் கொடுத்தா காரே கிடைக்குமே. காரு கிடைக்கும், ஆனா காரை ஓட்டினா சைக்கிளிங்ல கிடைக்கிற மெடல் கிடைக்காதுல்ல. இவனோட விஷயத்துல நான் பணம் பாக்குறதே இல்ல சார். குட். நல்ல பெற்றோர்களால மட்டும்தான் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். ஆடடட. நல்ல அப்பா, நல்ல அம்மா, அதோட நல்ல ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், இவங்களால மட்டும்தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். ஒரு குளத்துக்கு பக்கத்துல 2 விரிய போற முட்டைய வைக்கிறோம்னு வைங்க. எதுக்கு? எதுக்கு? சொல்றேன். ஒன்னு வாத்து முட்டை, இன்னொன்னு கோழி முட்டை. முட்டைங்க விரிஞ்ச உடனே வாத்து நேரா தண்ணிக்குள்ள போயிடும், கோழி குஞ்சு கரையில ஓடும். எதனால? எதுக்குடா வாத்து? அது ரொம்ப காலமா அப்படிதான் இருக்கு. நாம எதுக்கு அதை மாத்தணும்? நாம எதுக்கு மாத்தணும்? மாத்தணும். அப்ப மாத்தலாம். கடவுளோட ஒவ்வொரு படைப்பிலையும் அதுக்கு உண்டான திறமையை அவர் வச்சிருக்காரு. இவனுக்கு இருக்கிற திறமைக்கு இவன் ஒரு பெரிய சைக்கிளிங் சாம்பியனா வருவான். எதுக்காக நீங்க இப்படி இடையில டான்ஸ் ஆடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? அது காஞ்சனா கொஞ்சம் கொஞ்சமா தாக்குது. அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். நீங்க சொல்லுங்க. அப்புறம் அப்புவோட முட்டை. ஐம் சாரி வாத்தோட சைக்கிள். இது வாத்தோட முட்டை. இவனுக்கு நிறைய திறமை இருக்கு. அந்த திறமைய வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயோ, சாக் பீஸா? காஃபி சாப்பிட்டே பேசுங்க. என்னங்க காஃபி? நீங்க போந்தீங்க டீச்சர். கொஞ்ச நேரம் ஆகுது. பரவாயில்ல, நல்லா எய்ம் பண்ணி தான் அடிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்குன்னா அப்புறம் எதுக்காக இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? டீச்சரால நல்ல ஒரு அம்மாவா இருக்க முடியும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த சாக்கு எடுத்து அப்புறம் நான் சொன்ன எதையும் நீ மறந்துடாத. இது முட்டையா? யோ, அது இல்லையா, பிராக்டிஸ். அதுதான் ஒரு வீரனை சிறந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஓகே ஓகே, நல்லதுங்க. காஃபி எப்படி இருக்கு? உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என் பையன் பின்னாடி இப்படி நடக்க கூடாதுன்னு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிற உன்னோட ஆசை கண்டிப்பா நடக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு அப்பாவோட அம்மா ஆனா போதும். அதுக்கு கல்யாணத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்க அப்பாக்கு எடுத்து சொல்லி நல்லா புரியவை. இதுக்கான அர்த்தமா சொல்லி புரியவேடா? சொல்லி புரிய வைக்கணும். எங்கடா அவனுங்க? வந்துருவானுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வராங்க வராங்க. கண்ணம்மாப்பேட்டை கருப்பன், ராயபுரம் மணி 2 பேரும் எப்பவும் ஜெயில தான் இருப்பானுங்க. இப்பதான் பரவல வந்திருக்காங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கல. இறங்க இறங்க. பார்த்தா 2 பேரும் முட்டா பசங்க மாதிரி தெரியுது. வா.
வணக்கம் முதலாளி. வணக்கம். வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். ஐயோ, இந்த மாதிரி வணக்கம் வைக்கிறதுக்காகலாம் நாங்க உங்களை கூப்பிடல. முதலாளி, மேட்டர் சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியாததுனால தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அதுக்காக அவனை அடிக்கலாம் கூடாது, நல்ல பயமுறுத்தினா மட்டும் போதும். நீங்க ஆளை மட்டும் காட்டுங்க முதலாளி, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காட்டு காட்டுங்க காட்டுங்க. இவனா? இது என்ன அவனோட சின்ன வயசு போட்டாவா? இல்ல, இந்த சின்ன குழந்தை தான் முதலாளிக்கு பெரிய டார்ச்சரா இருக்காம்பா. முதலாளியோட பொண்ணு அம்மாவாக்கின மட்டும் பத்தாது, அடுத்த வருஷமே அவனுக்கு ஒரு தம்பியே வேணுமா? அறியாம இல்ல? சந்தேகமே இல்ல. நீ முதல்ல பணத்தை கொடு. Just a minute. நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயோ, ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. இப்ப கொடுங்க. இந்தாங்க. கும்பிடுங்க. இனிமே நீங்க கவலையப்படாதீங்க முதலாளி. அப்பனா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். எங்கடா போயிடா? வா. இரா இரா இரா, ஏன்டா அவசரப்படுற? இரா. எங்க போயிட்டான்? இந்த பக்கம் போயிருப்பானோ? இங்கே காணுமே. ஏன்டா பயமுறுத்துற? சும்மா. வாழை மரமா இது? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னாச்சு? பின்னால வந்துச்சா? ஒண்ணுமே இல்ல, கவலைப்படாத. அப்படியே நல்ல வேளை விழுந்துட்டா, இல்லைன்னா இன்னும் ஓடி இருக்கணும். ஓடி ஓடி எலும்பே ஒடிஞ்சு போயிருக்குண்டா. என்னடா உன் பேரு? அப்பு. என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. சங்கு. எங்க சங்கையே காணோம். கலாய்க்கிறியா என்ன? என் பேரை கேட்டா எங்க ஏரியாவே அதிரும். ஏன்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா தம்பி பாப்பா வேணும்னு கேப்ப? அதுவும் எங்க முதலாளி பொண்ணே பெத்து கொடுக்கணும்னு கேப்ப? உனக்கு தம்பி பாப்பாவை உண்டாக்கி தரதான் என் முதலாளி பொண்ணோட வேலையா? இனிமே முதலாளி பொண்ணு அம்மான்னு கூப்பிட்ட, அதுக்கப்புறம் ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தான் உன் வாய் இருக்கும். அப்ப 2 தடவை கூப்பிடலாமா? இந்த திருப்பாச்சி அருவாளோட பவர் என்னன்னு தெரியாதா உனக்கு? இந்த மாதிரி உன்னை சீவிடுவேன். போடா 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 போடா. ஆமா, இவங்கள யாரு? வர ஸ்டைல பார்த்தா ஏதோ விவசாயிங்க மாதிரியே இருக்கு. நம்மளோட வீரத்தை பார்த்த உடனே நம்மள பாராட்டுறதுக்காக வராங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படி போடு. வாங்க 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 வா 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 வாங்க வாங்க, பாராட்டுறவங்களா இந்த தோப்புக்குள்ள வந்து எங்க வழியவே வெற்றியா?